யாரு? துரவேலா? என் பேரை சொல்லி கூப்பிடுறது யாரா நீ? உன் பேரு துரவேலு தானே? ஆமா, சொல்லுடா. துரவேலுன்னு பேரு வச்சிருந்தா துரவேலுன்னு கூப்பிடாம துரராஜனா கூப்பிடுவாங்க. என்ன கோவம் வருதா? இதுக்கே இவ்வளவு கோபறியே? நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா சாரி எல்லாம் வேணாம் தம்பி, எனக்கு பணம் தான் வேணும். எப்ப தருவீங்க? பவுன்ஸ் ஆன செக்க கோர்ட்ல கொடுத்தா உன்னை தூக்கி உள்ள கொண்டு போட்டுருவாங்க. என்ன உள்ள போறீங்களா? 2-3 நாள் வெயிட் பண்றேன். 4வது நாள் பணம் வரல, அதுக்கப்புறம் உனக்கு கெட்ட நேரம் தான். இதோ காஃபி சாப்பிடுறியா? என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி கூட கண்ணுல காட்ட மாட்டீங்க, விரட்டுவீங்க. கீதா, உங்க அப்பா கிட்ட பணம் வாங்க எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியல. ஏய் மோகனா, என்னடி ஆச்சு? உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல யாராவது உங்களை மந்திரிச்சு விட்டுருக்காங்களா? என்னம்மா சொல்ற? பின்ன என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள அங்க ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, உங்க அப்பா இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, அவங்களெல்லாம் விடு. உனக்கு என்னாச்சு? நீங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்படி யோசிச்சுதான் எங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க போகுது. என்னடி சொல்ற? பின்ன என்னம்மா, என் வீட்டுக்காரு நிலத்தையும் கம்பெனியும் விக்கிறேன்னு ஏலம் போட்டுட்டு இருக்காரு. ச்சே, அப்பா என்னடானா நான் பார்த்து சீக்கிரம் முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. ஆனா 2 பேருமே முடிக்காம தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத நினைச்சுதான் நானும் இப்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. நல்லா இருக்குடி, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா இந்த வீட்ல ஒருத்தரும் நிம்மதியா வாழ முடியாது, ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காது. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க யார் சொல்றதே கேட்காதீங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்ன கேப்பீங்களா? சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தைன்னு சொல்லாதீங்க, நீங்க சொல்றத கேப்பேன் அத்தைன்னு சொல்லுங்க. சரி, கேக்குறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு வெளியுலக அனுபவம் பத்தாது, உங்க மாமாக்கு வீட்டு அனுபவம் பத்தாது. அதனால தான் 2 பேரும் இப்படி உள்ள வெளிய ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இது யாருக்கும் நல்லதில்ல, வீட்டுக்கும் நல்லதில்ல. இது சரி வராது மாப்பிள்ள. அப்ப எதுதான் சரி வரும்னு சொல்றீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க உங்க சொத்தை வித்து உங்க கைக்கு அந்த பணம் வந்து அதை எடுத்துட்டு போய் நீங்க வெளியூர்ல சொத்தை வாங்கி வீட்டை வாங்கி செட்டில் ஆகுற விஷயம் இப்ப நடக்கிற காரியமா எனக்கு தோணல. என்னது அத்தை இப்படி குழப்பறாங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மாமா இருக்காரே, அவரு தென்னை மரத்துல முருங்கைக்காய் காய்க்குதுன்னு சொல்லுவாரு, முருங்கை மரத்துல தேங்காய் காய்க்குதுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்ற எல்லாத்தையும் கேளுங்க, ஆனா அதுபடி செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்க எதுவும் சரியா வராது, நீங்க தான் மோசம் போயிடுவீங்க. உங்க மாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஒழுங்கா இருக்கிற பிசினஸ டெவலப் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு சொத்தை விக்கிற வேலையை பார்க்காதீங்க. என்னத்த எல்லா பிளானையும் மாத்துறீங்க? ஐயோ, பிளான நான் மாத்தல மாப்ள, மாத்திர நிலைமையில தானே நாம இருக்கோம். நாம நினைக்கிறபடி என்ன நடக்குது சொல்லுங்க? எல்லாம் அந்த கடவுள் போட்ட பிளான் படி தானே நடக்குது. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது அத்தை, ஆனா இந்த பிளானுக்கெல்லாம் மாமா சம்மதிக்க மாட்டாரே. ஐயோ, உங்க மாமாக்கு பிசினஸ பத்தி மட்டும்தான் தெரியும், வீட்டை பத்தியோ பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தியோ ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாருங்க மாப்ள, நான் அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க ஒழுங்கா இங்கே இருந்து பொழைக்கிற வழிய பாருங்க, வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம் மாப்ள. அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க ஒழுங்கா இங்கே இருந்து பொழைக்கிற வழிய பாருங்க, வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம் மாப்ள. ஏங்க, இன்னும் எதுக்குங்க யோசிக்கிறீங்க? அம்மா சொல்றபடி செய்யுங்க. நீ இருக்க பாரு, ஒரு தடவை அப்பா சொல்றத கேட்க சொல்ற, இப்போ அம்மா சொல்றதையும் கேட்க சொல்ற. எனக்கு இப்ப தலையே சுத்துது. ஏங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிற சொத்தை வித்துட்டு சிட்டில வந்து சொத்து வாங்குறாங்க. நாம எதுக்குங்க இங்க இருக்கிற சொத்தை விக்கணும்? நாம இங்கேயே இருக்கலாங்க. பாத்தீங்களா மாப்ள, என் பொண்ணு எவ்வளவு தெளிவா யோசிச்சு பேசுறான்னு. ஆனா உங்க யாருக்கு இந்த லாஜிக் புரியவே இல்ல. ஒவ்வொருத்தோட பேச்சை கேட்டு என் மூளையே வேலை செய்யாம போயிடுச்சு.
சாரிலாம் வேணாம் தம்பி, எனக்கு பணம் தான் வேணும். எப்ப தருவீங்க? பவுன்ஸ் ஆன செக்க கோர்ட்ல கொடுத்தா உன்னை தூக்கி உள்ள கொண்டு போட்டுருவாங்க. என்ன உள்ள போறீங்களா? 2-3 நாள் வெயிட் பண்றேன். 4வது நாள் பணம் வரல, அதுக்கப்புறம் உனக்கு கெட்ட நேரம் தான். சார், ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வேணும்னு கேக்குறாரு. சார், நான் காலில் விழாத குறையா பேசி பார்த்துட்டேன் சார். அந்த ஆள் பணம்னு கேக்குறான். நாளைக்கும் நம்ம கிட்ட வேலை செய்யற ஆட்கள் வந்துட்டு திரும்பி போனா நம்ம கம்பெனி மாடம் போயிடும் சார். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறது யாருக்காக? என் பொண்ணுக்காக. அவ கண்ணு கலங்கினானா நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். அது உங்க மூலியமா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாப்ள. நான் மரமா இருந்திருக்கேன், செவரா இருந்திருக்கேன். ஆனா நீங்க தான் மனுஷனா நடந்துக்கவே இல்லையா மாப்ள. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா கீழே விழாம காப்பாத்தின மரத்தையும் செவுத்தையும் எட்டி உதைக்க கூடாது மாப்ள. என் மேலே கீதா வச்சிருக்க காதலை விட மாமா பொண்ணு மேலே வச்சிருக்க பாசம் அதிகம். பாசமா காதலான்னு பார்க்கும்போது பாசம்தான் பெருசாக தெரியும். அப்படி பார்த்தா மாமா தான் ஜெயிப்பார். ஆனால் நான் தோற்று போயிடுவேன். எனக்கு இப்போது பணம் வேணும். மாமா கிட்ட பணம் கேட்டால் மகன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை சொல்கிறாரு. அதே பாசத்தை வச்சு தான் நான் இப்போ பணம் வாங்கி ஆகணும். எஸ், இதுக்கு மேலே ஒரே வழி தான் இருக்கு. இனிமே யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பிளான் பண்ண மாதிரி செஞ்சாதான் 2 கோடி பணம் என் கைக்கு வரும். செய்கிறேன். ஏண்டி போன் அடிக்குத உன் காதுல விழல? உன் காதுல என்ன ஈத்தியா காய்ச்சி ஊத்தி இருக்கு? போன் அடிக்கிறது கேட்கல, இப்ப நீங்க கத்துறது தான் காதுல கேக்குது. ரொம்ப கொழுப்பு தான் உனக்கு. ஹலோ, யாருங்க? ஹலோ, யாருங்க? போன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? ஹலோ, யாருங்க? யாருங்க வேணும்? ஐயோ அம்மா, பேரை சொல்லலன்னா போனை வை. அதுக்கே சண்டை போட்டுட்டு இருக்க. போன் பண்ணிட்டு பேசாம இருக்குதுங்க. என்ன ஜென்மங்களும். ஹலோ, கீதா, நான் மாமா பேசுகிறேன். என்ன கீதா பேச மாட்டேங்கிற? என் மேலே கோவமா? ஆமா. சாரி கீதா. பரவாயில்ல மாமா. என்ன லேண்ட்லைன்ல இருந்து பேசுறீங்க? உங்க செல்போன் என்னாச்சு? இல்லை, எனக்கும் பிரச்சனை வந்த மாதிரி உனக்கும் ஏதாவது வந்துருமோன்னு தான். ஐயோ பாவம். பாவம் நானா இல்லை செல்ஃபோனா? செல்போனுக்கும் வேலை செய்யாத செல்போனை வச்சிருக்கிற உங்களுக்கும். சரி, எங்க இருக்கீங்க மாமா? வீட்டில் தாம்மா இருக்கேன். சரி, வீட்லயே இருங்க, நான் வந்து சமைச்சு போடுறேன் உங்களுக்கு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ஏன் மாமா? உங்க அம்மா உன்னை திட்டுவாங்கல்ல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போதுமா? சரி, சீக்கிரம் வா. அம்மா, நான் வெளியில போயிட்டு வரேன். எங்கடி போற? சாப்பிடாம சாப்பிட்டு போ. அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க போய்? ஃப்ரெண்டு வீட்ல. இப்ப ஒரு கழுதை போன் பண்ணிட்டு பேசாம இருந்தாளே,
அவ வீட்லயா? அம்மா, என் ஃப்ரெண்ட் ஜோதியை கழுதுன்னு சொல்லாதீங்க. அவளுக்கும் அவ பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனையா, பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. செய்யறதே கேவலமான வேலை. இதுல அவளுக்கு இவ சப்போர்ட்டாம். சரி, நான் போயிட்டு வரேன். நான் இப்போ செய்ய போகிறது மனசாட்சிக்கு பிடிக்காத துரோகமான வேலை தான். ஆனால் இப்போதைக்கு இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல. சாரி கீதா, நீ குழந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பா என்னை நாடி பிடிச்சி பார்த்துட்டு இருக்காரு தவிர பணம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஹாய் மாமா. வா கீதா. என்னால இன்னும் நம்ப முடியல. என்ன கீதா? இன்னும் எனக்கு கனவு மாதிரி தான் இருக்கு. ஏன், என்னாச்சு? நானாவே எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்களாவே ஃபோன் பண்ணிருக்கீங்க. பெரிய அதிசயம் தான். அது என்னவோ உண்மைதான். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்ப நான் உன்னை ஒரு மாதிரி பேசிட்டேன். அது மனசு குறுத்தலாக இருந்தது. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். கீதா, உனக்கு என் மேலே கோவம் இல்லையே? கோவமா? உங்க மேலையா? போங்க மாமா. உங்க மேல கோவம் இருந்தா கூப்பிட்டு 5வது நிமிஷம் இங்க இருந்திருப்பேனா? இல்ல உங்ககிட்ட பேசிருப்பேனா? கீதா, காஃபி சாப்பிட்றியா? என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு வந்து பச்சை தண்ணி கூட கண்ணுல காட்ட மாட்டீங்க, விரட்டுவீங்க. இன்னைக்கு நீங்களே காஃபி குடிக்கிறியான்னு கேக்குறீங்க. சாரி கீதா, உங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்க எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல. நான் மான மரியாதையோட வாழணும்னா எனக்கு பணம் வேணும். கீதா, இது பிடிச்சி மயக்கமானால் தான் என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். குடி. சொல்லுங்க மாமா, இன்னைக்கு நான் சமையல் பண்ணட்டுமா? ஐயோ கீதா, நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடலாம். சரி. இதுல என்ன மாமா கஷ்டம்? ரொம்ப நாளாவே உங்களுக்கு சமையல் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. இல்லை, பரவாயில்ல, சாப்பிடு. என்னாச்சு கீதா? என்னமோ தெரியல, தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன், ராத்திரி சரியா தூங்கலையா? இல்ல மாமா, மனசு கஷ்டமா இருந்தா தூக்கம் எப்படி வரும்? சரி, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் உன்னை அப்புறமா வந்து எழுப்புறேன். போ.
கீதா எங்க மேல இருக்காளா? அவ போக்கே சரியில்லைங்க. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு. ஹேய், இப்ப என்ன நடந்தது? என்ன பிரச்சனை உனக்கு? எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணா, நான் எடுத்தா பதிலே பேச மாட்டேங்கிறா. நான் ஃபோனை வச்சுட்டு உள்ள போனதும் இன்னொரு ஃபோன் வந்துச்சு. கீதா எடுத்து பேசினா. அவ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு வர சொன்னான்னு இவ கிளம்பி போயிட்டா. முட்டாள். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அடியே, நீ அந்த காலத்து மனுஷி. இந்த காலத்து பொண்ணுங்களுடைய சைக்காலஜி எல்லாம் உனக்கு தெரியாது. நீ போய் உள்ள வேலையை பாரு. இத போய் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. போய் இப்படி ஒரு வேலையை அப்பா பாரு. இருக்கிறதுனால தான் பொண்ணு இப்படி இருக்கா. எக்கேடாவது கெட்டு போங்க, எனக்கு என்ன? ஓடி. போவியா? ஹலோ, யாரு? யாரு? துரவேலா? என் பேரை சொல்லி கூப்பிடுறது யாரா நீ? உன் பேரு துரவேலு தானே? ஆமா, சொல்லுடா. துரவேலுன்னு பேர் வச்சிருந்தா துரவேலுன்னு கூப்பிடாம துரராஜனா கூப்பிடுவாங்க. என்ன கோவம் வருதா? இதுக்கே இவ்வளவு கோபப்படுறியே. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா இன்னும் அதிகமா கோவப்படுவேன். டேய், யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்லை, நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். உன் பொண்ணு வீட்டில் இருக்காள? எப்பரா இருக்கும் உடம்பு? துரவேலு, உன் பொண்ணை நான் கடத்திட்டேன். டேய், என்னடா சொல்ற நீ? என்னங்க, என்னாச்சு? உன் பொண்ணை நான் கடத்திட்டேன்னு அப்புறம் ஏன் மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்க? இன்னைக்குள்ள 3 கோடி ரூபாய் பணம் வேணும். பணம் வரல, உன் பொண்ணோட தலை தான் உன் வீட்டுக்கு வரும். உன் பொண்ணை காப்பாத்திடலான்னு போலீஸ்கிட்ட போனேன், அவ்வளவுதான். உன் பொண்ணோட கதி அரோகதி. நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாண்டி. என்னங்க ஆச்சு? ஹேய், நம்ம பொண்ணு எங்கடி போச்சு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போறேன்னு சொல்லிட்டு போனா. கீதா செல்லுக்கு உண்மையிலே அவ ஃப்ரெண்டு தானே ஃபோன் பண்ணா? இல்லங்க, லேண்ட்லைனுக்கு பண்ணாங்க. தள்ளு. வேற ஏதாவது லேண்ட்லைன்ல ஃபோன் வந்ததா? எதுவும் வரலங்க. ஹலோ சார், இது எந்த ஏரியா சார்? ஓ சாரி சார், சாரி சார், சாரி சார். எவனோ தான் நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிட்டாமா. ஐயோ, அதுவும் பப்ளிக் போன்ல இருந்து போன் பண்ணிருக்கான். எனக்கு நல்லா தெரியுது. லேடிஸ் வாய்ஸா இல்லாம இருந்திருந்தா நம்ம பொண்ணு எப்படிங்க போயிருக்கோம்? அந்த பாவி யாரையோ லேடிஸ் வாய்ஸ்ல பேச வச்சிருக்கோம். அப்படிதான் ஏமாத்தி கடத்தி இருப்பாமா. கடவுளே, இப்போ நம்ம என்னங்க பண்றது? போலீஸுக்கு தாண்டி போனோம், வேற வழியே இல்லடி. ஐயோ வேண்டாங்க, போலீஸ்க்கு போனா அவன் நம்ம பொண்ணை கொன்னுடுவாங்க. பணத்தை நம்ம சம்பாரிச்சுக்கலாங்க, நம்ம பொண்ணுதாங்க நமக்கு முக்கியம். இங்க பாருங்க, மாப்பிள்ளைக்கு உடனே கால் பண்ணுங்க. அவர் வந்தாருன்னா ஏதாச்சும் பண்ணுவாரு. மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? சரி சரி, உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்க மாப்பிள்ள, ஒரு அர்ஜென்ட் மேட்டர். மாப்பிள்ள வராரு, நிம்மதியாரு. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. என்ன பாவி கடத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. அவன் நல்லா இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். முதல்ல உன்னை தாண்டி உதைக்கணும். ஒரு பெத்த தாயா இருக்கிற ஒழிய ஒரு பொண்ணை பத்திரமா பாத்துக்க தேவை. ஆமா, நான் சொல்ற பேச்ச நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க பொண்ணு கேட்கறது இல்ல. நான் ஏதாச்சும் கேட்டா உங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு வரீங்க. அவ எப்படி என்ன மதிப்பா? என்னைக்காவது நீங்க பொண்ணை கண்டிச்சு வளர்த்திருக்கீங்களா? இல்ல கோவமாதான் ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க பொண்ணு மேல பாசம் காட்ட வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? எங்க போறேன் எங்க வரேன்னு நீங்களும் கேட்கறது இல்ல, நான் கேட்டாலும் தப்பு. 2 பேருக்கு மூக்கு மேல கோவம் வருது. செய்யறதெல்லாம் நீங்க பண்ணிட்டு
கடைசியில பொண்ணு வளர்க்க தெரியலன்னு என்ன திட்டுறீங்க? இது எந்த விதத்துலங்க நியாயம்? ஏய், நியாயம் தர்மத்தை பத்தி பேச வேண்டிய நேரம் ஆடியது. இப்ப போய் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? என்ன மாமா, எதுக்கு உடனே வர சொன்னீங்க? என்னாச்சு மாமா? ஏன் அத்தை அழுகுறாங்க? கீதாவை யாரோ கடத்திட்டாங்க என்ன மாமா மாப்ள. சொல்றீங்க? கீதாவை கடத்திட்டாங்களா? எப்படி கடத்துனாங்க? யார் கடத்துனா? ஏதாவது போன் வந்துச்சா? 3 கோடி ரூபா பணம் வேணுமா? இல்லனா பொண்ணை கொன்னுடுவானா?